ஹை கைஸ், வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையில் இருக்கிற பிரசிடென்சி காலேஜில் படித்த சிவி ராமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி காட்ட போகிறேன். அது மூலமாக 2 விஷயத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். ஸோ முதல்ல நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன், ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற லைட் எனர்ஜியை இந்த டிரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல இந்த லைட் எனர்ஜியை நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ லைட் எனர்ஜி வந்து இதில் இன்சிடென்ட் ஆகுதுன்னா அதை நான் ஈநாட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது உள்ளே போயிட்டு வெளியே வருது, எல்லா டேரக்ஷனும் அந்த லைட்டு வெளியே வருது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்கேட்டர் எனர்ஜி. ஒருவேளை உள்ளே போன ஈநாட்டும் வெளியே வர அந்த ஈயும் சேமாக இருந்தால் அது ரேலி ஸ்கேட்டரிங் தான். இதுக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கல, தப்பு அது. ஓகே, இன்சிடென்டான எனர்ஜி வெளியே வரும்போது ஸ்கேட்டர் ஆகும்போது கண்டிப்பாக அந்த எனர்ஜியில் சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு சார் சிவி ராமன் ப்ரூவ் பண்ணார். ஸோ உள்ளே போன ஈநாட் வந்து வெளியே வரும்போது ஒன்றில் ஸ்கேட்டர்டு எனர்ஜியை வந்து ஈன்னு வச்சுக்கோங்க. ஈயை விட ஒன்றில் அதிகமாக இருக்கும், இல்லை ஈயை விட கம்மியாக இருக்கும். ஓகே, ஈநாட்டை விட அதிகமாக இருக்கும், இல்லை ஈநாட்டை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சிவி ராமன் கண்டுபிடிச்சார். இதுக்கு தான் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஓகே, அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க பிரசிடென்சி காலேஜில் தான் படித்தார். ஸோ இதனால தான் சார் சிவி ராமன் நோபல் ப்ரைஸ் வாங்கினார். நோபல் ப்ரைஸ் வந்து ஃபிசிக்ஸுக்காக கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.